நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும். அட கொலைகார பாவிகளா என்று அரசு ஊழியர்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசிய விவகாரத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திண்டுக்கல் சீனிவாசன் பேசிய அந்த வீடியோவை பார்த்துடுவோம். சரி வரட்டுன்னு ஒரு 1000 ஓட்டு கிடைக்கும் உட்கார்ந்து 5000 ஓட்டு உங்களுக்கு குறைஞ்சி போய் கட்டுறேன். என்ன திமுக எல்லாம் ஒரு தபால் ஓட்டு போயிட்டு உங்களுக்கு 5000 குறைச்சி 17500 வரைக்கும் ஜெயிச்சிக்கணும். எதுக்கு சொல்றேன்னா என் ஒரு தொகுதியில் 5000 ஓட்டு அத்தனை ஓட்டு எங்களுக்கு எத்தனை தான் வந்திருக்குன்னு ஒன்றும் கூட உங்களுக்கு வரலைங்க. எவ்வளவு தெளிவா இருக்காங்க. ஆனால் குலகார பாவிகள் சொல்லிட்டு அது அப்படி ஒரு சூழ்நிலை. 2026 சட்டசபை தேர்தலுக்கான பணியை அதிமுக தொடங்கிவிட்டுச்சு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவுக்கு பிறகு மாவட்ட வாரியாக கள ஆய்வை செய்து வருகிறார்கள். இந்த கள ஆய்வுக்காக தனியே குழு போட்டிருக்காங்க. இந்த குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, வளர்மதி உட்பட 10 பேர் இருக்காங்க. அதில் திண்டுக்கல் சீனிவாசனும் ஒருவர். தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களில் இந்த குழு கள ஆய்வை செஞ்சுக்கிட்டு வருது. அந்த வகையில் தான் தஞ்சாவூரில் நடந்த கள ஆய்வில் திண்டுக்கல் சீனிவாசன் பேசியிருக்கிறார். நமக்கு எதிராக இருந்தவர்கள் அரசு அதிகாரிகளும் ஆசிரியர்களும் தான். அது தெரியுமா, தெரியாதா? நமக்கு எதிராகத்தானே அவர்கள் ஓட்டு போட்டார்கள். நான் திண்டுக்கல் தொகுதி எம்எல்ஏவாக 22,000 ஓட்டில் ஜெயித்தேன். சரி என்று கையெழுத்து போட உட்கார்ந்திருந்தேன். அப்போது துணை தாசில்தார் ஓடி வந்தார். தபால் ஓட்டு எண்ணிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் இருங்க, கையெழுத்து போடாதீங்க என்று சொன்னார். சரி வரட்டும், 1000 2000 ஓட்டு கிடைக்கும் என்று உட்கார்ந்திருந்தேன். ஆனால் வெற்றி வித்தியாசத்தில் 5000 ஓட்டு எனக்கு குறைந்து போயிடுச்சு. என்னையா என்று கேட்டேன். அதற்கு தபால் ஓட்டுகளும் திமுகவுக்கு போய்விடுச்சு. இதனால் 17,500 ஓட்டில் நீங்கள் ஜெயித்து உள்ளீர்கள் என்றார்கள். அதையாவது கொடுங்களப்பா என மகிழ்ச்சி அடைந்தேன். தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள், அவர்களின் குடும்பத்தினருக்கு என்று மொத்தம் 80 லட்சம் ஓட்டுகள் இருக்கு. திண்டுக்கல் சட்டசபை தேர்தலில் எனக்கு ஒரு தபால் ஓட்டு கூட கிடைக்கல. தபால் ஓட்டில் எத்தனை ஓட்டுதானியா வந்துள்ளது என்று கேட்டேன். ஒரு ஓட்டு கூட எனக்கு வரவில்லை என்று சொன்னார்கள். எவ்வளவு தெளிவாக இருக்காங்க பாருங்க. அட கொலைகார பாவிகளா என்று பேசி முடித்த திண்டுக்கல் சீனிவாசன், இது விளையாட்டு கிடையாது, அந்த ஓட்டுக்களால் தான் நாம் தோற்றோம், இதனால் அவர்களின் ஓட்டுக்களை பெற முயற்சிக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். திண்டுக்கல் சீனிவாசன் இப்படி பேசியதற்கு சில நாட்கள் முன்புதான் திமுக அரசு மீது அரசு ஊழியர்கள் கடுப்பில் இருக்கிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அரசு ஊழியர்களுக்கு ஆதரவாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். ஆனால் திண்டுக்கல் சீனிவாசன் அத்தனையும் குலைத்து போட்டு விட்டார். எல்லாம் சரி, அரசு ஊழியர்கள் யாருக்குத்தான் ஓட்டு போடுவாங்க? கடந்த கால தேர்தல் முடிவுகளை பார்த்தால் அது புரியும். தேர்தலில் தபால் ஓட்டு போடும் அரசு ஊழியர்களின் ஓட்டுக்கள் பெரும்பாலும் திமுக கூட்டணிக்கே விழுந்திருக்கின்றன. தேர்தல் பணிகளை அரசு ஊழியர்கள் தான் மேற்கொள்கிறார்கள். வாக்குச்சாவடியிலும் வாக்கு எண்ணும் மையங்களிலும் அரசு ஊழியர்கள் தான் பணியாற்றுவார்கள். அவர்களின் தயவு எல்லா கட்சிகளுக்கும் தேவை. தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள், காவல்துறையினர், இராணுவத்தினர் பொதுமக்களைப் போல வாக்குச்சாவடிகளுக்கு சென்று ஓட்டு போட முடியாது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இவர்களின் வாக்குகள் பதிவாகாது. அவர்கள் வாக்களிக்க தனியாக தபால் ஓட்டுகள் வழங்கப்படும். வேட்பாளர்களின் பெயர்களும் சின்னங்களும் பொறிக்கப்பட்ட பழைய வாக்குச்சீட்டு முறையில்தான் இவர்கள் வாக்களிப்பார்கள். தங்களை பற்றி விவரங்களை படிவம் 6 பூர்த்தி செய்து தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதன் பின் அவர்களுக்கு படிவம் 13A மற்றும் தபால் வாக்குச்சீட்டு தரப்படும். அதை நிரப்பி உரிய சான்றுகளுடன் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இந்த வாக்குச்சீட்டுக்கள் அந்தந்த தொகுதியைச் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கும் போலீஸ்காரர்களுக்கும் தேர்தல் ஆணையத்தால் அளிக்கப்படும். அதில் விருப்பமான வேட்பாளர்களுக்கு முத்திரை குத்தி வாக்களிப்பார்கள். தேர்தல் பயிற்சி முகாமிலோ பொதுவான ஒரு இடத்திலோ உள்ள பெட்டிகளில் தபால் ஓட்டுகள் போடப்படும். கடந்த 3 பொது தேர்தல்களில் போடப்பட்ட தபால் வாக்குகளின் முடிவுகளை அலசி பார்க்கலாம். 2016 சட்டசபை தேர்தல், அதன் பிறகு நடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல், கடைசியாக முடிந்த 2021 சட்டசபை தேர்தலில் தபால் ஓட்டு முடிவுகள் என்ன சொல்கின்றன? தேமுதிக கூட்டணிக்கு கிடைத்த தபால் வாக்குகளின் முடிவை முதலில் பார்ப்போம். 25 இடங்களில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மொத்தமாக 2355 அரசு ஊழியர்கள் வாக்களித்தார்கள். 26 தொகுதியில் போட்டியிட்ட வாசனின் தமிழ் மாநில காங்கிரசுக்கு மொத்தமாக கிடைத்த அரசு ஊழியர்களின் ஓட்டு 1307. மதிமுகவுக்கு மொத்தமாக கிடைத்த அரசு ஊழியர்கள் ஓட்டு 2385. 25 தொகுதிகளில் போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாங்கிய தபால் ஓட்டுகள் 1705. 25 தொகுதிகளில் போட்டியிட்ட சிபிஎம்முக்கு கிடைத்த அரசு ஊழியர்கள் ஓட்டுகளின் எண்ணிக்கை 2180. அதிமுக கூட்டணியில் சேக்கு தமிழரசனின் இந்திய குடியரசுக் கட்சி, சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி, தனியரசுவின் கொங்கு இளைஞர் பேரவை, தமிமுன் அன்சாரியின் மனிதநேய ஜனநாயக கட்சி, ஷேக் தாவூத்தின் தமிழ் மாநில முஸ்லீம் லீக், கருணாசின் முக்குளத்தோர் புலிப்படை ஆகியவை இடம்பெற்றிருந்தன.
இந்த கட்சிகள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டதால் இந்த கட்சிகளுக்கு தனித்தனியாக கிடைத்த தபால் ஓட்டுகளை கணக்கிட முடியாது. 234 தொகுதிகளில் இரட்டை இலை போட்டியிட்டது. அந்த அடிப்படையில் அதிமுகவுக்கு கிடைத்த மொத்த அரசு ஊழியர்களின் ஓட்டுகள் 70,744. திமுக கூட்டணியில் 4 தொகுதியில் போட்டியிட்ட டாக்டர் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் கட்சிக்கு மொத்தம் 2,877 அரசு ஊழியர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மனிதநேய மக்கள் கட்சிக்கு மொத்தமாக கிடைத்த அரசு ஊழியர்கள் ஓட்டுகளின் எண்ணிக்கை 2,035. 5 தொகுதிகளில் போட்டியிட்ட முஸ்லீம் லீக் கட்சிக்கு மொத்தமாக 3,501 ஓட்டுகள் கிடைத்தன. 41 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரசுக்கு மொத்தமாக கிடைத்த தபால் ஓட்டுகளின் எண்ணிக்கை 32,200. அரசு ஊழியர்கள் போட்ட மொத்த ஓட்டுகளையும் கூட்டணி வாரியாக பிரித்து கணக்கு போட்டால் திமுக கூட்டணிக்குத்தான் மிக அதிகமாக 1,87,593 வாக்குகள் கிடைத்துள்ளன. அதற்கு அடுத்த இடத்தில் அதிமுக கூட்டணி இருக்கிறது. அந்த கூட்டணிக்கு கிடைத்த வாக்குகள் 70,744. 3வது இடத்தில் இருக்கும் தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு 15,133 ஓட்டுகள் அளிக்கப்பட்டன. 4வது இடத்தில் இருக்கும் பிஜேபி கூட்டணிக்கு 7,074 வாக்குகளும் விழுந்தது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அரசு ஊழியர்கள் யாருக்கு வாக்களித்தார்கள் என பார்ப்போம். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி ஆகிய 8 கட்சிகள் இடம்பெற்றுச்சு. இதில் மதிமுக, இந்திய ஜனநாயக கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய உதயசூரி சின்னத்தில் போட்டியிட்டுச்சு. விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதில் ஒரு தொகுதியில் போட்டியிட்ட ரவிக்குமார் உதயசூரி சின்னத்தில் வெற்றி பெற்றார். அதிமுக கூட்டணியில் பாமக, பிஜேபி, தேமுதிக, புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, என்ஆர் காங்கிரஸ் கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி ஆகியவை இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டன. அந்த தேர்தலில் மொத்தம் 2,61,592 தபால் ஓட்டுகள் தேர்தல் பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டன. அவை பதிவு செய்யப்பட்டு திரும்ப அளிக்கப்பட்டன. அப்படி வந்த வாக்குகளில் 2,05,907 ஓட்டுகள் தான் செல்லத்தக்கவை. வேலூர் தொகுதி தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. அதனால் தேர்தல் நடைபெற்ற 38 தொகுதிகளில் பதிவான தபால் ஓட்டுகளை மொத்தமாக கணக்கிட்ட போது 56 கட்சிகளுக்கு தங்கள் வாக்குகளை அளித்திருந்தார்கள் அரசு ஊழியர்கள். செல்லத்தக்க 2,05,907 ஓட்டுகளில் திமுகவுக்குத்தான் அதிகம் பேர் வாக்களித்தனர். 88,100 வாக்குகள் திமுகவுக்கு போடப்பட்டிருந்தன. அடுத்தபடியாக காங்கிரசுக்கு 32,529 ஓட்டுகள் கிடைத்தன. 3வது இடத்தை பிடித்த அதிமுகவுக்கு 20,299 வாக்குகள் விழுந்தன. 4வது இடத்துக்கு பாமக வந்தது. அந்த கட்சிக்கு 9,904 ஓட்டுகள் கிடைத்தன. சுயேட்சைகள் 9,267, நாம் தமிழர் கட்சிக்கு 8,156, பிஜேபிக்கு 7,407, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6,332. கூட்டணி வாரியாக கிடைத்த வாக்குகள் எவ்வளவு என்பதையும் பார்க்கலாம். 2,05,907 அரசு ஊழியர்களின் தபால் வாக்குகளில் 1,37,375 பேர் திமுக கூட்டணியை ஆதரித்தனர். அதாவது 66% பேர் ஆதரவளித்தனர். அதிமுக கூட்டணிக்கு கிடைத்த மொத்த தபால் ஓட்டுகள் எண்ணிக்கை 41,118. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக அலைவீசியதால் 37 தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றியது. அது தபால் ஓட்டுகளிலும் பிரதிபலித்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் மொத்தம் பதிவான தபால் வாக்குகளின் எண்ணிக்கை 4,89,946. திமுக கூட்டணிக்கு 3,04,345 அரசு ஊழியர்களும் மூத்த குடிமகளும் வாக்களித்தனர். அதிமுக கூட்டணி 1,38,615 ஓட்டுகள் தான் கிடைத்தன. இந்த 2 அணிக்கும் இடையிலான தபால் வாக்குகள் வித்தியாசம் 1,65,730. இப்படி கடந்த 3 பொதுத் தேர்தல்களையும் வைத்து பார்த்தால் திமுகவுக்கு ஆதரவாகவே அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்பது உறுதியாகிறது.